எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணுறோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரெயின்செல் மேட், குக்கோபிட், லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கும் மேலே டேபிள் ரோசஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹர்ப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோம். உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துடுவாங்க. நாம் ப்ராடக்ட் டிஸ்பேச் பண்ணினதுமே ட்ராக்கிங் நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்துடுவாங்க. நீங்கள் ஆர்டர் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கொரியர் சர்வீஸ் கம்ஃபர்ட் அப்படின்றத அட்ரஸ்க்கு கீழே மென்ஷன் பண்ணிட்டா அதுலேயே நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோங்க. இன்றைக்கி வீடியோவில் 2 காம்போ இருக்குதுங்க. ரெண்டுமே ஃப்ராக்ரன்ஸ் காம்போ தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மரிக்கொழுந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புஷ்ஷியான ஒரு பிளான்ட். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நிறையவே இருக்குது. இந்த மாதிரி மரிக்கொழுந்து நம்ம பூக்களில் வச்சு கட்டி தலையில் வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சும்மாவே வாசனையாகவே இந்த செடியை முகந்து பார்க்கலாம். பூஜை அறையில் இதோட இலைகளை கிள்ளி வைக்கலாம். அந்த இடமே பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும். ரோஸ்மேரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சறதுலேருந்து நம்ம சின்னதாக தலைவலிச்சா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரோஸ்மேரி அவ்வளவு மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் இலை. இந்த பன்னீர் இலை ரொம்பவே ரேரான பிளான்ட்டுங்க. மேக்ஸிமம் இது அவைலபிளாக இருக்காது. எங்களுக்கு ஸ்டாக் எடுக்கும் போது எப்போவோ ஒரு முறை தான் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இந்த பன்னீர் இலை கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மரிக்கொழுந்து மாதிரியே மருகும் பார்த்திங்கன்னா வாசனையான ஒரு செடி, நாட்டு ரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுவுமே பூக்களில் வச்சு கட்டுவாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்க அப்படின்னா கோவக்காங்க. இந்த லாங் வெரைட்டி கோவக்காய் பார்த்தீங்க அப்படின்னா கசப்பில்லாத கோவக்காய். ஒரு இலைக்குமே ஒரு காய்கள் வரக்கூடிய ஒரு வெரைட்டி. நம்ம எப்போவுமே மாடி தோட்டத்தில் செடிகள் வைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரே செடியில் நிறைய காய்கள் வர்ற மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா தான் கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே நம்ம நிறைய ஹார்வெஸ்ட் எடுத்து குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியும். இந்த லாங் வெரைட்டி கோவக்காய் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரி பிஞ்சு மாதிரி நம்மளால் பச்சையாகவே சாப்பிட முடியும். சாலட் மாதிரிலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பிட்லாம். இதோட ருசி பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கும் போதும் நல்ல டேஸ்டியான ஒரு வெரைட்டி அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவக்காய் செடி மாடி தோட்டத்தில் வைக்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு தொடர்ந்து 3லிருந்து 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு காய்கள் கொடுக்கும். தரை தோட்டத்தில் வைக்கும்போது அதிக நாட்கள் உங்களுக்கு காய்கள் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அந்த செடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது தான் அதிலிருந்து நம்மளால் நிறைய காய்கள் அறுவடை எடுக்க முடியும். இது வருஷம் முழுக்க காய்க்கக்கூடிய ஒரு ரகம். இந்த லாங் வெரைட்டி கோவக்காய் செடி நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க. பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. காம்போ நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா மரிக்கொழுந்து, மருவு, ரோஸ்மேரி அண்ட் பன்னீர் இலை. காம்போ நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் இலை, மருவு, ரோஸ்மேரி, கோவக்காய். இந்த 2 காம்போவும் புக்கிங் போடுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் அவைலபிளாக இருக்குதுங்க. சிங்கிள் பிளான்ட் புக்கிங் போடுறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி வரும். பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது தான். இந்த பன்னீர் இலை பல் பிரச்சனை சம்பந்தமான எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் மவுத் வாஷ் பண்ணும்போது இந்த பன்னீர் இலையை ஹாட் வாட்டரில் போட்டு அந்த வாட்டரில் நம்ம மவுத் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மவுத் ஃப்ரெஷ்னராக கூட இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பன்னீர் இலையை நம்ம துளசியெல்லாம் மாலை கட்டி சாமிக்கு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பன்னீர் இலையிலையும் மாலையெல்லாம் கட்டி சாமிக்கும் வைக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் காம்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பன்னீர் இலை, ரோஸ்மேரி, மரிக்கொழுந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாசனை செடிகளை வளர்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மருகு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு புஷ்ஷியான பிளான்ட்டாக இருக்குது. 4 inch பாட்டில் நாங்கள் எந்த மாதிரி டிஸ்பேச் பண்ணுவோமோ அந்த மாதிரியான பிளான்ட்டு தாங்க உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வீடியோவில் காட்டிகிட்ருக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காம்போவாக புக்கிங் போடும்போது மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் அவைலபிளுங்க. தேங்க்யூ.